அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷுக்காக ஒரு பிஒய்க்யூ டிஸ்கஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். இது நாள் வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல என்னெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க, நம்ம இப்போ குடுத்துருக்க சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, மொத்தம் 2 டைப் ஆஃப் ஆர்டிக்கல் இருக்கும்பாங்க. டெஃபினைட் ஆர்டிக்கல், இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்ட்டு 2 டைப் ஆஃப் ஆர்டிக்கல் இருக்குது. இன்டெஃபினைட் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அ, அண்ட் ரெண்டுமே வரும். டெஃபினைட் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் த அப்படின்றத வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல த அப்படின்ற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு அன்னோனான ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இல்லைனா ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் ஆன் அப்படின்ற வந்து ஆர்டிக்கல் வந்து நம்ம வவல்ஸுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணுவோம். AEIOU அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த லெட்டருக்கு முன்னாடி, அந்த வேர்டுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் எல்லா வவல்ஸில் ஆரம்பிக்கிற வேர்டுக்கு முன்னாடியுமே ஆன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? தமிழில் உயிரெழுத்துக்கள் உண்டு, இன்னும் உயிரெழுத்துக்கள் உண்டு. அந்த இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த இதில் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆன் யூஸ் பண்ணணும். ஒரு சில எக்ஸ்பெஷனல் கேசஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா ஆன் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு ஹிமாலயன் ரேஞ்சஸ், ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ், அப்புறம் ரிவர்ஸ், அதுக்கு முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறப்ப, அதாவது சவுத்து, த சவுத் ஆஃப், த ஈஸ்ட் ஆஃப், த வெஸ்ட் ஆஃப், த நார்த் ஆஃப் அப்படின்னு நம்ம அந்த டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறப்ப அந்த த அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிவர்ஸ், த கங்காஸ், த காவேரி, த கோதாவரி அப்படின்ட்டு ரிவருக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்டிகுலராக ஓஷன்ஸ் இருக்கும். த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன் அப்படின்ட்டு ஓஷன்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம ஹோலி புக்ஸ் இருக்குல்ல, பைபிள், குரான், அதுக்கு முன்னாடிலாம் த குரான், த பைபிள் அப்படின்ற மாதிரி இந்த த அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம கிட்டார், பியானோ, ஃப்ளூட், இது எல்லாத்துக்கும் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்கு முன்னாடியுமே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பியானோ, த ஃப்ளூட், த கிட்டார் அப்படின்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி மோஸ்ட்லி நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்கான ஒரு விஷயங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Choose the correct sequence of article that would complete the passage from the options given. Dash days went by with no one showing up to claim dash dog. இது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டேஷ் டேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. டேஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ளூரல் நவுனாக இருக்குது. ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், த அப்படின்ற ஆர்டிக்கலை தான் நம்ம ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். The days went by with no one showing up to claim a dog. நான் ரொம்ப நாள் ஆச்சு, யாருமே அந்த ஒரு நாயை வந்து கிளைம் பண்ணி இது என்னோட நாய் அப்படின்னு கிளைம் பண்ணி வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு நாயை கிளைம் பண்ணி வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. When Goldie was feeling all better, we played frisbee and football in the yard. கோல்டியும் நானும் ஃபுட்பால் எங்கே வந்து ஃப்ரிஸ்பி ஃபுட்பாலு எங்கே ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யார்டில் பர்டிகுலராக ஒரு யார்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொல்கிறப்ப த அப்படின்ற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ தான் சொன்னோம். ஸோ இந்த இடத்துல த அப்படின்ற ஆர்டிக்கல் வரும். அடுத்து ஹீ வாஸ் டேஷ் வெரி ஸ்மார்ட் டாக். கோல்டி அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் டாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? த அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. வி ஆர் கேம்ப்ட் அட் ரகாஸ்குண்ட் டேஷ் லிட்டில் பாண்ட் வித் டேஷ் ஷெப்பர்ட்ஸ் கேவ் ஆன்
கிராசி மெடோ அபோவ் டேஷ் கிளாசியர் அப்படின்னு கேட்காங்க. ரக்காஸ்குண்டில் நாங்கள் கேம்ப் போட்டிருந்தோம். அங்கே ஒரு சின்ன ஒரு பாண்ட் இருந்துச்சு. வித் த ஷெப்பர்ட் கேவ், ஒரு ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஷெப்பர்ட் கேவ் ஆன் அ கிராசி மெடோ அபோவ் த கிளாசியர். பர்டிகுலராக அந்த ரக்காஸ்குண்டுக்கு மேலே இருக்கிற கிளாசியர், பர்டிகுலராக அந்த கிளாசியரை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து 3வது கேள்வி பாருங்க. fill in the blanks with the suitable article. The value of dash euro is determined according to the conversion rate fixed by 11 European countries in terms of their own currencies கேட்குறாங்க. இப்போ கரன்சிஸுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா த டாலர், த யூரோ, த இந்தியன் ருப்பி அப்படின்ற மாதிரி தான் நம்ம கரன்சிஸுக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பாருங்க, யூரோப்பியன் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு டேஷ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம வந்து வவல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நம்ம ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம உயிரெழுத்து தமிழில் சொல்லுவாங்களே இன்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். வவல்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆன் அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? யூரோப்பியன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப யூரோப்பியன் அப்படின்ட்டு தமிழில் நீங்கள் மாற்றுறப்ப யூ அப்படின்ட்டு இந்த வார்த்தை தான் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம கரன்சிஸுக்கு மோஸ்ட்லி த அப்படின்ட்டு ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். த யூரோ, த டாலர், த ருப்பி அப்படின்ட்டு கரன்சிஸுக்கு நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கேப்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. fill in the blank with the suitable article. Man is the only animal who uses fire. இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா man is the only animal who uses fire அப்படின்ட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி பாருங்க. ஐ ஹவ் brought you dash collection of award winning books of this year அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஆர்டிக்கல் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தில் உள்ள அவார்ட் வின்னிங் புக் எல்லாருமே ஒரு கலெக்ஷனாக நான் உனக்கு வாங்கியிருக்கேன், ஒரு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வந்து உனக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறப்ப என்ன வரும்? அப்படின்ட்டு ஆர்டிக்கல் தான் கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து 6வது கேள்வி பாருங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் a process of learning, a process of listening to an audio file and writing what has been said verbatim in the same language. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஒரு லிசனிங் ப்ராசஸ் ஆஃப் லிசனிங், ஒரு லிசனிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்கிறப்ப அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த சேம் லாங்குவேஜ் தட் த ஒரிஜினல் ஸ்பீக்கர் யூ, பர்டிகுலராக ஒரு லாங்குவேஜை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல த அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7வது பாருங்க. கார்த்திக் இஸ் டேஷ் ஃபேமஸ் வயலினிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்காங்க. கார்த்திக் வந்து ஒரு ஃபேமஸான வயலினிஸ்ட். அப்படி தமிழில் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்கிற இதை வந்து நம்ம ஒரு தமிழா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி ஆர்டிக்கல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். கார்த்திக் வந்து ஒரு ஃபேமஸான வயலினிஸ்ட், ஒரு ஃபேமஸான அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல வந்து அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 8வது பாருங்க. சூஸ் த அப்ராப்ரியேட் ஆர்டிக்கல் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இங்கே பாருங்க, வாட் டேஷ் அமேசிங் மாடல். இது வந்து ஆப்வியஸ்லி போட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வவல்ஸில் ஆரம்பிக்கி வவல்ஸ் ப்ரொனவுன்சியேஷனும் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? அண்ட் வாட் அன் அமேசிங் மாடல் விஸ்பர்ஸ் யூகி அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னால மோஸ்ட்லி வந்து சில கேள்விகள்லாம் ரிப்பீட் ஆகிருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பியூஜி செஷன் பார்க்குறோம். சரியா? 9வது கேள்வி ஆல்ரெடி நம்ம ஒரு 4வது கேள்வி பார்த்த கேள்வி தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இதில் வந்து என்ன வரும்? fill in the blank with the suitable article கேட்குறாங்க. மேன் இஸ் த ஒன்லி அனிமல் who uses fire அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? 10வது கேள்வி பாருங்க. ஐ ஹவ் bought you a collection of award winning books of this year. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி நிறைய கேள்விகள் வந்து ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட முக்கியத்துவமே அதுதான். முன்னாடியில் ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி
ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ சில கேள்வி அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிப்பீட் ஆகலை. ஆனால் அதில் வந்து சில கேள்விகளை வந்து அப்படியே கேட்காம அதில் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து பாருங்கள் 10ஆவதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து 11 பாருங்கள். பிக் அவுட் த சென்டென்ஸ் வித் த ராங் யூசேஜ் ஆஃப் அன் ஆர்டிகல் கேட்காங்க. ஐ ரீட் அ புக். நான் ஒரு புக்கு படித்தேன். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஹி டிரைவ் அன் ஓல்டு கார். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. வவல்ஸ் வருது, ஆன் அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லெட்ஸ் கோ டு பார்க். இங்கே வந்து ஆர்டிகல் யூசேஜ் இல்லை. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஐ ஆஸ்ட் ஹர் ஃபார் ஆன் அட்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்வைஸ் அப்படின்றது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி ப்ளூரல் யூசேஜ் அட்வைசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டோம். ப்ளூரல் யூசேஜ் இருக்காது. என்ன பேசிக்காக என்ன வரும் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் ஐ ஆஸ்ட் ஹர் ஃபார் அட்வைஸ். ஐ ஆஸ்ட் ஹர் ஃபார் ஆன் அட்வைஸ் வராது, த அட்வைஸ் வராது, அட்வைஸ் வராது. இந்த இடத்துல ஆர்டிக்கலை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் தான் ஆர்டிக்கல் வந்து ராங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஸோ இதுக்கு 11க்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 12 பாருங்க. ஹி பிளேஸ் டேஷ் கிட்டார். இப்போ தான் சொன்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி 100% நம்ம த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம். த ஃப்ளூட், த பியானோ, த கிட்டார், என்ன கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 12க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியா? அடுத்து 13 பாருங்க. ராமு ஹேட் அப்ளைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அ கேஷியர் இன் அ பேங்க். ராமு வந்து ஒரு பேங்க்ல ஒரு கேஷியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றாரு. இன் டேஷ் த இன்டர்வியூ ஹி ஆன்சர்ட் சம் கொஸ்டின்ஸ். இந்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் பர்டிகுலர் அந்த இந்தன்னு வரப்போ பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா த அப்படின்ற ஆர்டிகல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அவன் அட்டன் பண்ண அந்த இன்டர்வியூவில் சில கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் அளித்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இன்டர்வியூக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ராமு had applied for the post of a cashier in a bank. In the interview he answered some questions well அப்படின்றது தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். சரியா? அடுத்து பாருங்க 14 கேள்வி பாருங்க. கார்த்திக் இஸ் அ ஃபேமஸ் பெர்க்யூஷனிஸ்ட். ஒரு ஃபேமஸான ஒரு பெர்க்யூஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெர்க்யூஷனிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு தமிழில் வாசிப்பாங்கள்ல அவங்கள தான் சொல்லி சொல்கிறாங்க. ஹீ இஸ் ஆன் இண்டியன். ஆன் இண்டியன் ஒரு வவ்வல் வேர்டு வருது, ப்ரொனன்சியேஷன் நம்ம அந்த உயிரெழுத்துக்களில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆன் அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஹி cannot hear sounds clearly as he has a problem in hearing. சவுண்ட் வந்து அவனால் கிளியராக கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து 15 கேள்வி பாருங்க. இன்சர்ட் சூட்டபிள் ஆர்டிகல் கேட்காங்க. காளிதாஸ் இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். காளிதாஸ் ஒருத்தர் தான் இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. காளிதாஸ் தான் இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ காளிதாஸ் இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கவின் பீயிங் எ ரெகுலர் ஸ்டூடெண்ட் கோஸ் டு டேஷ் ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்ற மாதிரி கேட்காங்க. இந்த இடத்துல என்ன ஆர்டிகல் வரும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டிக்கலுமே வராது, ஜீரோ ஆர்டிக்கல். ஏன் அப்படின்னா கவின் பீயிங் எ ரெகுலர் ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே, அந்த இடத்துல ஆர்டிகல் யூசேஜ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவின் பீயிங் எ ரெகுலர் ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே, அடுத்து பர்டிகுலராக அந்த ஸ்கூலை பற்றி திரும்ப சொல்கிறாங்க. பர்டிகுலராக அந்த ஸ்கூலை பற்றி திரும்ப சொல்கிறப்ப அந்த இடத்துல தேவை யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு இருக்கான், அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கூல் இஸ் ஃபேர், ரொம்ப தூரமாக இருக்குது. திரும்ப அந்த ஸ்கூலை பற்றி சொல்கிறப்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த ஸ்கூல் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அப்படி மென்ஷன் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும், த அப்படின்ற ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் வராது. அடுத்து 17 கேள்வி பாருங்கள். பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர்டிகல் என்ன யூஸ் பண்ணுவாங்க? இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னோம், ரிவருக்கு முன்னாடி த கேஞ்சஸ், த காவேரி, த பிரம்மபுத்ரா. ரிவர்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் என்ன யூஸ் பண்ணணும், ஆர்டிகல் த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து 18 பாருங்க. ஃபில் அப் த கேப் வித் சூட்டபிள் ஆர்டிகல் கேட்குறாங்க. த டேஷ்
டேஷ் ஏர்லி பர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்ட்டு இருக்குது. என்ன ஆர்டிக்கல் வரும்? ஏர்லி பேர்டா? த ஏர்லி பேர்ட் அப்படின்றதான் கரெக்டான ஆர்டிக்கல். சரியா? ஓகே. அடுத்து 19 பாருங்கள். ஹீ இஸ் டேஷ் டீச்சர் பை ப்ரொஃபஷன். ஹீ இஸ் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன். ஹீ லவ்ஸ் டீச்சிங். இந்த இடத்துல ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? அப்போ ஆப்ஷன் பி வரும். ஹீ இஸ் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன். ஹீ லவ்ஸ் டீச்சிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். சரிங்களா? மோஸ்ட்லி ஜெரண்ட் டீச்சிங் அப்படின்றது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. ஜெரண்ட் ஃபார்ம் முன்னாடி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆர்டிக்கல் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஆர்டிக்கல் வந்து ஏ அண்ட் த அப்படின்ற ஆர்டிக்கல் ஜெரண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஹீ லவ்ஸ் டீச்சிங் அப்படின்ட்டு டைரெக்டாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல ஆர்டிக்கல் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். அடுத்து 20 பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃப்ரேஸ் வித் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கல் கேட்குறாங்க. கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த ஆர்டிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து யூ, இ, யூ எல்லாமே வவ்வல்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேர்டாக இருக்குது. ஹச் வந்து கான்சனண்ட்டில் ஆரம்பிக்கும். ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? ஆர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆர் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த உயிரெழுத்துக்களில் வந்துடுது. சரிங்களா? அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப சில எழுத்துக்கள் ஹானஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். HONEST ஹானஸ்ட், ஆனஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த உயிரெழுத்து சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூ வவ்வல்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப தமிழில் வந்து பாருங்கள், யூ அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இப்படி தான் எழுதுவோம். நம்ம உயிரெழுத்துக்கள் இயில் வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு சவுண்டு வரலை. ஸோ இந்த இடத்துல யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்குது. சரியா? ஆன் யூனியன் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். ஆன் யூனியனும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப என்ன வரும்? யூ அப்படின்ட்டு தமிழ் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா யூ அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த இடத்துல யூன்னு வரப்ப என்ன வரணும்? யூனியன் தான் வரணும். இந்த இடத்துல யூரோப்பியன் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூரோப்பியன் இருக்குது. வவல்ஸில் தான் ஆரம்பிக்கு. ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப யூரோப்பியன் அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். வவல்ஸில் ஆரம்பிக்க அப்படின்ற காரணத்துக்காக ஆன் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப வவல் சவுண்டு வந்தால் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்டு வரலை. அதே மாதிரி நம்ம தமிழில் உள்ள அந்த உயிரெழுத்துக்களில் உள்ள அந்த சவுண்ட்ஸும் வரலை. ஸோ இந்த இடத்துல ஆன் வராது. அப்படின்ற ஆர்டிக்கல் தான் வரும். சரிங்களா? ஆர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆர் அப்படின்றது வந்து இது கான்சோனன்ஸில் தானே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆர் அப்படின்றது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஹச் வந்து சைலண்ட் ஆயிரும். சைலண்ட் ஆனால் நம்ம என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஆர். ஹச்சை வந்து விட்டுருவோம். ஆர் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் ஆர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹானஸ்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஹானஸ்ட்னு சொல்ல மாட்டோம். ஆனஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த உயிரெழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் ப்ரொனவுன்சியேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு ரூல். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ரூல் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு கேட்காங்க. கரெக்டாக இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே தப்பாக இருக்குது. யூனியன் வரணும், யூரோப்பியன் வரணும், ஆர் அப்படின்ற மாதிரி வரணும். சரிங்களா? ஸோ 20க்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 21 பாருங்கள். த ரோட் டு சக்ஸஸ் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். The road to success is not a bed of roses. Gandhi became a leader par excellence that made Churchill the greatest. ஒரு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் ஒரு வேர்டு வந்துருச்சுன்னா கிரேட்டஸ்ட், ஹையஸ்ட் அப்படின்ட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பான முறையில் என்ன யூஸ் பண்ணணும்? த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் நம்ம கண்டிப்பான முறையில் வந்து யூஸ் பண்ணணும். த பிக்கஸ்ட், த டாலஸ்ட் பில்டிங் அப்படின்ட்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே த அப்படின்ற ஆர்டிக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சருக்கு ஆப்டாக இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து இப்போ தான் சொன்னேன், பிரேம் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாய் இந்த கிளாஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் இருக்குது. சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வந்தாலே த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 23 ஒரு ப்ராவப் கொடுத்துருக்காங்க. ப்ராவப்பில் வந்து நம்ம என்றைக்குமே எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆப்பிள் அப்படின்ட்டு இருக்குது. ப்ரொனவுன்சியேஷனில் வவ்வல் சவுண்டு வருது, வவ்வல் வேர்டாகவும் இருக்குது. ஸோ அண்ட் ஆப்பிள் பெர் டே கீப்ஸ் த டாக்டர் அவே. சரியா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 24 பாருங்கள். த சைல்ட் வாஸ் பிளேயிங் வித் டேஷ் எல்லோ பலூன். வித் எல்லோ பலூன். இது கான்சோனன்ட் சவுண்ட்ஸில் வருது. அதனால் அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
த சைல்டு வாஸ் பிளேயிங் வித் எல்லோ பலூன். ஒரு குழந்தை ஒரு எல்லோ பலூன் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே எல்லோ பலூனை வந்து திரும்ப டிஸ்கிரைப் பண்ணப்ப த எல்லோ பலூன் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப சொல்கிறப்ப அந்த ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. திரும்ப அந்த பலூன் வந்து பறந்து போச்சுன்னு சொல்லியாச்சுன்னா த எல்லோ பலூன் ஃப்ளூ அவே அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக ஒரு பலூனை வச்சு விளையாண்டுருக்காங்க, எல்லோ பலூன் வச்சு விளையாண்டுருக்காங்க, அந்த பலூன் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி செகண்டாக வர அந்த ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25க்கு there are 3 rooms and dash balcony in the flat அப்படின்ற மாதிரி இருக்கு. 3 ரூம்க்கு இருக்கு, அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்ல ஒரு பால்கனி இருக்கு. அப்படி தமிழாக்கம் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி ஆர்டிக்கல் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா? 3 ரூம் இருக்கு, அதே சமயத்தில் அந்த ஃப்ளாட்ல ஒரு பால்கனி இருக்கு. ஒரு அப்படின்னு வந்தால் அந்த இந்த அப்படின்னு பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சுன்னா த அப்படின்ற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணுவோம். சரியா? 25க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 26 பாருங்க. Centuries ago, dash great artist was engaged to paint dash mural for dash cathedral in dash Sicilian town அப்படின்ற மாதிரி இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். He was engaged to paint a mural for the cathedral in a Sicilian town அப்படின்றது போட்டால் இந்த இடத்துல ஆப்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து 27 கேள்வி பாருங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளு. லாஸ்ட் மந்த் ஹி வாஸ் செலக்டட் டேஷ் சேர்மன் ஆஃப் த போர்ட். ஹி வாஸ் செலக்டட் சேர்மன். இந்த இடத்துல வந்து த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஆர்டிக்கலே வராது. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறப்ப சொல்லலாம். அந்த இடத்துல ஆர்டிக்கல் போடலாம். எலெக்ட் பண்ணுற சமயத்தில் ஹி வாஸ் எலெக்டட் சேர்மன் ஆஃப் த சேர்மன் ஆஃப் த போர்டுன்னு சொல்ல முடியாது. ஹி வாஸ் எலெக்டட் சேர்மன், ஹி வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும். பர்டிகுலராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த எலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஹி வாஸ் செலக்டட் சேர்மன் ஆஃப் த போர்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த இதுக்கு முன்னாடி த அப்படின்னு ஆர்டிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே நோ ஆர்டிக்கல் வரும். ஷியோர்லி ஹி வில் பி த பெஸ்ட் சேர்மன். சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல த அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆர்டிக்கல். ஃபார் ஹி இஸ் டேஷ் ஹானஸ்ட் ஒர்க்கர், ஹி இஸ் ஆன் ஹானஸ்ட் ஒர்க்கர். கான்சோனன்ட்டில் தான் ஆரம்பிக்கி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறப்ப ஆனஸ்ட் அப்படின்ட்டு நம்ம தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் வவ்வல் சவுண்ட்ஸில் வந்து வந்துடுது. சரிங்களா? ஏஇஐஓ சவுண்ட்ஸில் வந்து வந்துடுது. ஸோ இந்த இடத்துல ஆனஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து ஆன் அப்படின்ற ஆர்டிக்கலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி. 27க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 28 பாருங்க. டேஷ் வெல் ரிட்டன் டெக்ஸ்ட் ஹேஸ் டேஷ் வெல் டிஃபைன் ஆர்கனைசேஷன். ஒரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். வெல் ரிட்டன் டெக்ஸ்ட் has a well-defined organization. The structure of a well-organized text or essay has 3 main division அப்படின்ட்டு சொல்லணும். சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து 29 பாருங்க. கிஷோர் இஸ் டேஷ் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்னு கேட்காங்க. இங்கே வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வந்துடுது. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? ஆர்டிக்கல் த போடணும். கிஷோர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இன் அவர் ஸ்கூல். லாஸ்ட் வீக் ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் அ ரேஸ். போன வாரம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹீ காட் டேஷ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸஸ்ன்னு கேட்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்படின்ட்டு வரது எல்லாமே வந்து ஆர்டிகல் நம்பர். சரிங்களா? ஆர்டிகல் நம்பருக்கு முன்னாடி எப்போவுமே த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், த செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ட்டு அந்த ஆர்டிகல் நம்பர் வரதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா த அப்படின்ற ஆர்டிகல் தான் போடணும். ஹி காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டேஷ் சீஃப் கெஸ்ட் அப்ரிஷியேட்டட் ஹிம். அந்த பர்டிகுலராக அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த அந்த சீஃப் கெஸ்ட் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியும், ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆர்டிகல் வரும்? த அப்படின்ற ஆர்டிகல் தான் வரணும். சரிங்களா? 29க்கு என்ன ஆன்சர்?
ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 30 பாருங்க. 30 வந்து சூஸ் த ஆப்ஷன் containing the right sequence of article கேட்குறாங்க. டேஷ் மேட்டூர் டேம் இஸ் டேஷ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் டேஷ் சவுத் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அக்ராஸ் டேஷ் காவிரி ரிவர். மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுவீங்க. என்ன வரும்? த மேட்டூர் டேம். ஒரு மானுமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக அது ஒன்று மட்டும் தான் இருக்குது. மேட்டூர் டேம் அப்படின்றது வந்து ஒன்று தான். தாஜ்மஹால் அப்படின்றது ஒன்று தான். அதே மாதிரி த ஈஃபில் டவர் அப்படின்றது ஒன்று தான். த ஈஃபில் டவர், த தாஜ்மஹால், த மேட்டூர் டேம், த ரெட் ஃபோர்ட்டு, த பக்கிங்ஹாம் பேலஸ், த ஒயிட் ஹவுஸ். இது பர்டிகுலராக ஒரு விஷயம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? த அப்படின்னு ஆர்டிகல் தான் போடணும். சரிங்களா? த மேட்டூர் டேம் இஸ், இங்கே என்ன வரும்? ஓல்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? வவ்வல் இருக்குது. த மேட்டூர் டேம் இஸ் அன் ஓல்டு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப், டைரக்ஷன் வந்துருச்சு. டைரக்ஷன் முன்னாடி என்ன பண்ணணும் சொன்னால் த அப்படின்னு ஆர்டிகல் தான் போடணும். ஸோ த மேட்டூர் டேம் இஸ் அன் ஓல்டு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அக்ராஸ் ரிவருக்கு முன்னாடி என்ன போடணும்? த அப்படின்ற ஆர்டிகல் போடணும். ஸோ என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஆப்ஷனில்? த அண்ட் த அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது? செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. த அண்ட் த அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 31 பாருங்க. ஹி ஒர்க்ஸ் அட் டேஷ் யூனிவர்சிட்டி. நம்ம வந்து வவல்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறப்ப யூ அப்படின்ற மாதிரி வருது. நம்ம வவல் சவுண்டில் வரல. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம்? யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து த ஆர் இஸ் டேஷ் யூனிட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி இருக்குது. யூனிட் ஆஃப் டைம். வவல்ஸ் வருதுன்னா நம்ம டேரெக்டாக ஆன் போடக்கூடாது. ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி பார்க்குறப்ப அதுக்கு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். சரிங்களா? த ஆர் இஸ் யூனிட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர். 32க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஐ சா டேஷ் ₹1 காயின் லைங் ஆன் த கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. 1 அப்படின்றதும் வவல் சவுண்டில் தான் ஆரம்பிக்கு. ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? 1 அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். 1 அப்படின்றது வந்து தமிழில் உள்ள அந்த உயிரெழுத்துக்களாக வராது. ஆப்வியஸ்லி நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறப்போ வவல் சவுண்ட்லேயும் வரல. ஸோ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? அப்படின்ற ஆர்டிகல் தான் போடுவோம். ஐ சா ₹1 காயின் லைங் ஆன் த கிரவுண்ட் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? 34 பாருங்க. 34 எது எரர்னு கேட்குறாங்க. ஃபைட் லைக் எ ஹீரோ. ஒரு ஹீரோ மாதிரி நீ ஃபைட் பண்ணு. ஓகே, கரெக்டாக இருக்குது அப்படின்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்க? அடுத்து புக் யூ மென்ஷன் இஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு புக்கு நீ மென்ஷன் பண்ணது அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்டிகுலர் ஒரு புக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாலே அந்த இடத்துல என்ன போடணும்? அந்த ஒரு புக்கை நீ மென்ஷன் பண்ணது இப்போ பிரிண்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பர்டிகுலராக ஒரு விஷயத்த ஒரு புக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க. த டார்க்கஸ்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல வந்துருது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. த டார்க்கஸ்ட் கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங்கும் கரெக்டாக தான் இருக்குது. 12 inches மேக் அ ஃபுட் அப்படின்றதும் கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஆர்டிகல் வந்து எரராக இருக்குது. த புக் யூ மென்ஷன் இஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்து 35 கேள்வி பாருங்க. டேஷ் பைபிள் இஸ் அ ஹோலி புக் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன ஆர்டிகல் வரும்? த பைபிள் இஸ் அ ஹோலி புக் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம ஹோலி புக்ஸ் இருக்குல்ல, த குரான், பைபிள், பகவத்கீதாலாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் வந்து த அப்படின்ற ஆர்டிகல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி, த அப்படின்றத கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து 36 பாருங்க. 36க்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? டேஷ் ஓல்டு பெயிண்டர் லுக்ட் ஃபார் டேஷ் ஃபேஸ் தட் வுட் சர்வ் டு ஷோ ஜுடாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓல்டு பெயிண்டர் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து வவல் சவுண்ட்ஸில் வருது. ஸோ ஆன் அப்படின்னு ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். லுக்ட் ஃபார் ஒரு ஃபேஸை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படின்னு ஆர்டிகல் போடணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 37 கேள்வி பாருங்க. டேஷ் உட்காக் ஃப்ளைஸ் ஃப்ரம் டேஷ் ஹிமாலயஸ் டு டேஷ் நீலகிரிஸ் வித் அவுட் டேஷ் பாஸ். த உட்காக் ஃப்ளைஸ். உட்காக் அப்படின்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேர்ட். அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. எங்கேருந்து போகுது? உட்காக் ஃப்ளைஸ் ஃப்ரம் த ஹிமாலயாஸ். ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்? த அப்படின்ற ஆர்டிகல் வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் த ஹிமாலயாஸ் டு த நீலகிரி வித்தவுட் அ பாஸ். ஸ்டாப்பே இல்லாமல்
அந்த உட்காக் அப்படின்ற பறவை ஹிமாலயஸ்லேருந்து நீலகிரி வரைக்கும் பறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து 38 பாருங்க. 38 வந்து த ஐ மெட் டேஷ் மேன் ஹூ வாஸ் மை ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன வரும்? ஐ மெட் த மேன் ஹூ வாஸ் மை ரிலேட்டிவ். நான் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு மேனை பார்த்தேன். அவர் வந்து யார் அப்படின்னா என்னோட ரிலேட்டிவ். பர்டிகுலராக அந்த ஆளை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து த அப்படின்ட்டு ஆர்டிகல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, 38க்கு ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து 39 பாருங்க. இதுக்கு என்ன ஆர்டிகல் வரும்? an old man said to his daughter if the servant, அந்த servant வந்து finds any money on the floor when she cleans the room. பர்டிகுலராக இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற அந்த ஃப்ளோரை கிளீன் பண்ணுறப்ப அந்த சர்வன்ட்ஸ் பார்த்தான் அப்படின்னா அது என்னோட மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? பர்டிகுலர் சர்வெண்ட்டே மென்ஷன் பண்ணிட்டாங்க, எந்த ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து என்ன ஆர்டிகல் போடணும்? த அப்படின்ற ஆர்டிகல் தான் போடணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ஆர்டிகல். 40வது கேள்வி. டேஷ் போர் ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜென்ரலிஸ்டிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறப்ப த அப்படின்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். த புவர் ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அப்படின்ற மாதிரி போட்டால் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 41 பாருங்க. மேன் தோ ஆர் டேஷ் ஒண்டர்ஃபுல் அனிமல் அப்படின்ற மாதிரி இருக்கு. அ வண்டர்ஃபுல் அனிமல் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 42 கேள்வி பாருங்க. டேஷ் பிரகதீஸ்வரர் டெம்பிள். த பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஆர் த பிக் டெம்பிள் as it commonly called by the natives of the Tanjavur is an architect marvel of immense glory அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்து 43. ராமா என்டர்ட் அ ஷாப். ராமா ஒரு ஷாப்புக்குள்ள போறான். டேஷ் ஓனர் ரிசீவ். அந்த ஷாப்ல இருந்த அந்த ஓனர் அவனை ரிசீவ் பண்றாங்க. ஹீ லுக்டு அட் டேஷ் திங்ஸ் இன் த ஷாப். அந்த ஷாப்ல இருக்கிற அந்த திங்ஸை அவன் பார்க்குறான். சில திங்ஸை அந்த திங்ஸை வந்து பார்க்குறான். ஃபைனலி ஹி பர்ச்சேஸ்ட் அட் அம்பர்லா. வவல் சவுண்டு, வவல்ஸ் ஆரம்பிக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 44. இன் ஓல்டன் டேஸ் டேஷ் ஃபாதர் இஸ் கன்சிடர்ஸ் த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபாதர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபாதரு, அந்த ஃபாதரு, இந்த ஃபாதர் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இன் ஓல்டன் டேஸ் ஃபாதர் இஸ் கன்சிடர் அஸ் த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்டிகல் யூசேஜ் வந்து வராது. ஸோ நோ ஆர்டிகல் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அடுத்து 45 கேள்வி பாருங்க. வாட்டர் இஸ் த எலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்றதா கரெக்டான ஆர்டிகல். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? 45க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46 பாருங்க. 46 வந்து டேஷ் ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 46க்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிளே வராது அந்த இடத்துல. ரைஸ் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிகல் வந்து யூசேஜே பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகளுமே வராது. ஸோ நன் தான். அடுத்து 47. there are 3 rooms. 3 ரூம் இருக்கு. அதே சமயத்தில் ஒரு பால்கனி இருக்கு. அ பால்கனி. சரியா? ஆப்ஷன் 47க்கு சி வரும். 48 கேள்வி பாருங்க. இந்த ஈவினிங் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கடல் நோக்கி நடக்கிறாரு. த ரோரிங் சி வித் பிக் வேவ்ஸ் அண்ட் an old man was seen there அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 49 பாருங்க. ஹி ஆல்வேஸ் ஆஃபர் ஆர்ம்ஸ் டு த புவர். ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஒரு ஜெனரலிஸ்ட் ஃபேக்டர் சொல்றப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து த அப்படின்ற ஆர்டிகலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங்குவேஜ் பர்டிகுலராக லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச், த சைனீஸ், த இங்கிலீஷ் அப்படின்ட்டு நம்ம வந்து லாங்குவேஜ் முன்னாடி என்றைக்குமே ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். தேவை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஒரு லாங்குவேஜ் யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் யூசேஜ் என்றைக்குமே இருக்காது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ
அதை பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். அ மேன் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. 0 ஆர்டிக்கல், லாங்குவேஜ் முன்னாடி ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸே பண்ண மாட்டோம். த ஃப்ரெஞ்சுன்னு சொல்ல மாட்டோம், த சைனீஸ்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜுக்கு முன்னாடியுமே நம்ம ஆர்டிக்கல் யூசேஜ் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? ஸோ 0 ஆர்டிக்கல், இங்கிலீஷ் லாங்குவேஜ் முன்னாடி 0 ஆர்டிக்கல் வரும். அண்ட் எம்எல்ஏ, எம்ல தான் ஆரம்பிக்கும், கான்சோனட்ல ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அந்த தமிழோட உயிரெழுத்துக்களில் நம்ம எழுதுறப்ப சொல்கிறப்ப எம் அப்படின்றத மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அண்ட் எம்எல்ஏ அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான சரிங்களா? அடுத்து த செகண்ட் ரேங்க், ஆர்டினல் நம்பர் வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணுவோம். த ஃபர்ஸ்ட் ரேங்க், த செகண்ட் ரேங்க், த ஃபர்ஸ்ட் வேல்யூவா, த செகண்ட் வேல்யூவா அப்படின்ட்டு ஆர்டினல் நம்பரில் வந்தாலே நம்ம வந்து த அப்படின்ற ஆர்டிக்கல் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 51 பாருங்க. ஹி ஸ்டடீஸ் இன் த 6th ஸ்டாண்டர்ட், ஆர்டிகல் நம்பர் வருதா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து 52 வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி ரிப்பீட்டடாக இந்த கேள்விகளாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 52 பாருங்க, இப்போ தான் பார்த்தோம், இதெல்லாம் திரும்ப பார்த்துருவோம். ராமு ஹேட் அப்ளைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அ கேஷியர் இன் அ பேங்க். இன் த இன்டர்வியூ ஹி ஆன்சர் சம் கொஸ்டின்ஸ் வெல். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 53 பாருங்க. 53க்கு வந்து என்ன ஆன்சர், என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல் கேட்குறாங்க. கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த ஆர்டிகல், இப்போ எது தப்பாக இருக்குன்னு பார்த்துருவோம். அண்ட் ரோஸ்ன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு ரோஸு ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். த ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளார்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான சொல்லுவோம். சரி, கரெக்டான ஆர்டிகல் யூசேஜாக இருக்குது. சரிங்களா? த ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளார்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆர்டிகல் யூசேஜாக இருக்குது. சரிங்களா? அடுத்த 54 பாருங்க. ஹீஸ் டேஷ் ஆனர் டு த ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கான்சனன்ட் சவுண்ட்ஸில் ஆரம்பிக்கி, கான்சனன்ட் வேர்டில் ஆரம்பிக்கி, ப்ரொனன்சியேஷன் பண்ணுறப்போ ஆனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்? அண்ட் அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 54க்கு ஆன்சர் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 55 பாருங்க. டேஷ் இயர் 2022 வாஸ் டிக்ளேர். த இயர் 2002 was declared the year of book by the Book Trust of India. With this note, nation capital played host to the World Book Fair. ஸோ எல்லாத்துக்குமே பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னதுனால இந்த இடத்துல எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து 56க்கு என்ன ஆன்சர் வரும்? ஜேம்ஸ் கிரிக்கப் வாஸ் an English poet, translator and travel writer. He won the Atlantic Award for Literature. லிட்ரேச்சருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த அட்லாண்டிக் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கார். ஹீ ஒர்க் அஸ் அ ஃபார்ம் லேபராக ஒர்க் பண்ணியிருக்காரு டூரிங் த பீரியட் ஆஃப் த வார். எப்போ அந்த வார் நடந்துருக்கிற அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்த 57 கேள்வி பாருங்க. 57 கேள்வி என்ன ஆர்டிகல் வரும்? த மேட்டூர் டேம் இஸ் அ லார்ஜ் டேம் இன் இந்தியா பில்ட் இன் 1984. இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் அ கார் வேர் த காவேரி என்டர்ஸ் த பிளேன். ரிவருக்கு முன்னாடி ஆர்டிகல் த அப்படின்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. த மேட்டூர் டேம் ஸ்பெசிஃபிக்காக அது ஒன்று மட்டும் தான் இருக்குது. மேட்டூர் டேம்னு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே அந்த சின்ன சின்ன ரூலை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்களே போதும், நம்ம டேரெக்டாக ஆன்சர் வந்து பண்ணிடலாம். சரியா? அடுத்து 58 பாருங்க. ஐ மெட் டேஷ் யூரோப்பியன் எஸ்டர்டே. ஐ மெட் அ யூரோப்பியன். வவல்ஸ் ஆரம்பிக்கின்னு போட்டக்கூடாது, ஆன் போட்டக்கூடாது, யூ அப்படின்ட்டு ப்ரொனவுன்சியேஷனில் வருது. ஸோ ஐ மெட் அ யூரோப்பியன் எஸ்டர்டே அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 59 பாருங்க. fill in the blank with a suitable article. Dash empty vessel makes a lots of noise அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. an empty vessels makes a lots of noise அப்படின்றது தான் கரெக்டான ஆர்டிக்கல் யூசேஜ். சரிங்களா? அடுத்து 60 பாருங்க. வீணா பிளேஸ் டேஷ் வயலின் எவ்ரிடே அப்படின்ற மாதிரி இருக்குது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணோம். இது வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகே. அடுத்து 61 பாருங்க.
டேஷ் சன் இஸ் ஹாட்டர் தேன் த மூன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சன்னுன்றது ஒரே ஒரு விஷயந்தான். சன்னுன்னா ஒன்று மட்டும் தான் இருக்குது. சரியா? ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ த சன் இஸ் ஹாட்டர் தேன் த மூன் அப்படின்றது கரெக்டான ஆர்டிகல் யூசேஜ். சரியா? அடுத்து 62 ராஜன் இஸ் அ யூனியன் லீடர் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். யூனியன் அப்படின்றது வந்து தமிழில் சொல்கிறப்ப யூ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஆர்டிக்கல் அ அப்படின்றது தான் கரெக்டான யூசேஜாக இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து 63 பாருங்க. ஷி வாண்ட்ஸ் டு பி டேஷ் எம்ஏ கிராஜுவேட். இதில் வந்து என்ன இருக்குது, கான்சனன்ஸில் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து தமிழில் சொல்கிறப்ப எம்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ஏ அப்படிங்கிறது வந்து அது தமிழில் உள்ள அந்த உயிரெழுத்துக்கள்லாம் வந்துடுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம்? எம்ஏ, எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி வந்துச்சுனாலே மோஸ்ட்லி 100% ஆன் அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப அந்த தமிழில் உள்ள அந்த உயிரெழுத்துக்கள்லாம் வந்துடுது. ஸோ ஆன் அப்படின்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணாதான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 68க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 63க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து 64. 64க்கு என்ன ஆன்சர் வரும்? சி இஸ் டேஷ் அன்டைடி கேர்ள். சி இஸ் டேஷ், சி இஸ் an அன்டைடி கேர்ள். அன் அப்படின்ற உயிரெழுத்துக்கள் வந்துடுது. ஸோ an அப்படின்னு தான் போடணும். வவல்ஸ் சவுண்டு, வவல்ஸ் வேர்டு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ an அப்படின்ற ஆர்டிகல் தான் போடணும். இதில் வந்து என்ன வரும்? 70வது கேள்வியில் ஃப்ரெஞ்ச் இஸ் an ஈஸி லாங்குவேஜ். ஸோ எல்லாரும் போட்டிருப்பீங்க. an அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்க. ஐ லேர்ன்ட் டேஷ் ஃப்ரெஞ்ச் அட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் சொன்னேன், எந்த ஒரு லாங்குவேஜுக்கு முன்னாடியுமே ஆர்டிக்கல் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணவே கூடாது. த ஃப்ரெஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, த சைனீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரெஞ்ச் அட் ஸ்கூல், அவ்வளோதான். ஐ லேர்ன் த ஃப்ரெஞ்ச், ஐ லேர்ன் அ ஃப்ரெஞ்ச் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? லாங்குவேஜ் மட்டும் ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஆர்டிகல் வராது. அடுத்து 67. மிஸ்டர் கான் இஸ் ஒர்க்கிங் இன் டேஷ் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் கரெக்டு. நிறைய ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம். 68. he always offers arms to the poor. இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். ஓகே. 69. he studies in the 6th standard. இது வந்து ஆர்டினல் நம்பரில் வருது. ஸோ ஆர்டினல் நம்பர் சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வருது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிவர்ஸ், இந்த ஓஷன்ஸு, ஒரு மானுமெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறப்ப வந்து நம்ம த அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 69க்கு வந்து த 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டிகல். சரியா? அடுத்து 70 பாருங்க. 70 இது வந்து திரும்ப அந்த ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடி திரும்ப கேட்ட ஒரு கொஸ்டினாக இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அதை கேட்ட வச்சு நம்ம பார்த்துருவோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ராமு ஹாஸ் applied for the post of a cashier in a bank in the interview. ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரஹீம் ரீட் an interesting story in the library about the prize and gained the story had a good moral in it அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 72 பாருங்க. 72க்கு என்ன வரும்? A certain dove by name Chitrani built a nest on the top of a big mountain. சரியா? அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டிகல் யூசேஜ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 73வது கேள்வி பாருங்க. 73வது கேள்வி டான்சன் sang a song. டான்சன் ஒரு சாங் பண்ணாரு. இட் வாஸ் அ சாங் ஆஃப் ஃபயர். இட் வாஸ் இன் தீபக் ராகத்தில் இருக்கு. த எம்பரர். டான்சன் பாடுறப்போ அந்த சாங்கை கேட்ட அந்த எம்பரர் எந்த சாங்? அந்த சாங். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் த அப்படின்ற ஆர்டிகல் வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 74க்கு த ஒர்க்கர்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி த அப்படின்னு ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். த ஒர்க்கர்ஸ் ஃபார்ம் அ யூனியன் ஃபார் themselves whom they fought for an increase in their pay. The management
வாஸ் அகைன்ஸ்ட் த யூனியன். ஸோ ஆர்டிகல் யூசேஜ் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா த அ அண்ட் த ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. சரியா? அடுத்து 75வது கேள்வி பாருங்கள். 75வது கேள்வி இது வந்து ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ தான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் முன்னாடி பார்த்தோம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் தன்னு வரும். சரிங்களா? அடுத்து 76 த புவர் ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலிஸ்டிக்காக சொல்கிறப்ப த அப்படின்ட்டு ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் பீப்புளை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த புவர் ஒர்க்ஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அப்படின்றதா இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அடுத்து 77 பாருங்க. மேன் தோ ஆர் டேஷ் ஒண்டர்ஃபுல் அனிமல். இது வந்து இப்போ தான் பார்த்தோம். ஒரு 5 to 6 years பேக் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 78 பாருங்க. இதுவுமே ஒரு 10 to 15 கொஸ்டின் பேக்லாம் பார்த்தோம். இதுக்கு ஆன்சர் என்ன? ராம் என்டர் ஷாப். ஒரு ஷாப்பில் போகிறோம். அந்த ஷாப்பில் உள்ள அந்த ஓனர் ரிசீவ் பண்ணாரு. ஹீ லுக் அட் த திங்ஸ் இன் த ஷாப். அந்த ஷாப்பில் உள்ள அந்த திங்ஸ் அவன் பார்க்குறான். ஃபைனலி ஹீ பர்ச்சேஸ்ட் அன் அம்பர்லா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 79 இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து இன் ஓல்டன் டேஸ் டேஷ் ஃபாதர் இஸ் கன்சிடர்ஸ் த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து ஆர்டிக்கல் யூசேஜ் பண்ண மாட்டோம். அந்த ஃபாதர், இந்த ஃபாதர், ஒரு ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஃபாதரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ 80க்கு வந்து நோ ஆர்டிக்கல் வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 81 பாருங்க. ஹி ஒர்க்ஸ் அட் அ யூனிவர்சிட்டி. ஓகே. அடுத்து 82 இட் இஸ் ஜெனரலி சேட் தட் த கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல் அண்ட் அ கேட் இஸ் த அனிமல் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 83 பாருங்க. ஹி கேன் பிளே த ஃப்ளூட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் தான் நம்ம ஆப்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 84 ரேடியம் வாஸ் டிஸ்கவர் பை டேஷ் விமன் சயின்டிஸ்ட். ரேடியம் வாஸ் டிஸ்கவர் பை அ விமன் சயின்டிஸ்ட். அடுத்து 85 டேஷ் எம்பி இஸ் அ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா ஆன் எம்பி. எம் அப்படின்ட்டு நம்ம உயிரெழுத்துக்கள்லாம் வருது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப. சரிங்களா? ஸோ ஆன் எம்பி இஸ் அ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ 85க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 86 பாருங்க. 86 ஜிஜாபா யூஸ் டு டெல் சிவாஜி ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ராமாயணா அண்ட் த மகாபாரதா. ஒரு எபிக்ஸ் வச்சு சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடியுமே த அப்படின்ற ஆர்டிகல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? த ராமாயணா, த மகாபாரதா. திஸ் மேட் ஹிம் அ நோபல் கிங். இது வந்து அவரை வந்து ஒரு நோபல் கிங்காக மாற்றிச்சு. தோ நாட் ஸோ பவர்ஃபுல் தட் ஹி வாஸ் டெரர் டு அவுரங்கசீப். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்து ப்ராப் அண்ட் ஆப்பிள் பெர் டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்றது கரெக்டாக இருக்குது. சரியா? அடுத்து இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சென்ச்சுரிஸ் அகோ a great artist was engaged to paint a mural for the cathedral in a Sicilian town. ஸோ என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். லாஸ்ட் மந்த் ஹி வாஸ் செலக்டட் சேர்மன் ஆஃப் த போர்ட். ரெண்டாவது ஆர்டிக்கல் வராது. ஷியோர்லி ஹி வில் பி த பெஸ்ட். சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் வந்துச்சா த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஹி இஸ் ஹானஸ்ட் ஒர்க்கர் அண்ட் ஆனஸ்ட் ஒர்க்கர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 90 பாருங்க. 90க்கு வந்து a well written text has a well defined organization. The structure of a well organized text or essay that has 3 main divisions. So என்ன ஆப்ஷன் ஆப்டா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்றது ஆப்டா இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 91 பாருங்க. 91 வந்து மை மேனேஜர் இஸ் அ multi-faced personality. He was selected chairman of our board. I am sure he will be the best chairman for he is an honest worker. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி வரும். அடுத்து கிவ் மீ ₹1 நோட் அப்படின்றதும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம சின்ன சின்ன ரூல்ஸ் ஆர்டிக்கலை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன ரூல்ஸாக அந்த ரூல்ஸை லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுட்டாலே மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஆர்டிக்கல் கொஸ்டின்ஸை வந்து நம்ம
கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். சின்ன சின்ன ரூல்ஸ் தான் உண்டு. அது லைட்டாக நீங்கள் தெளிவாகவே பார்த்துட்டிங்கனாலே மோஸ்ட்லி ஆர்டிக்கலில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இந்த செஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த செஷன்ஸில் வந்து நம்ம கிராமர் பார்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அது ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்